ப்ராப்ளம் எதனால வருது தெரியுமா? மனசுல ஒரு விஷயத்தை மறைக்கிறதுனால தான். மனசுல எதையும் மறைக்காம ஓப்பனா இருந்துட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஏனோ தெரியல அதை யாருமே பண்றது இல்ல. உள்ளுக்குள்ள பிடிச்சிருக்கும் வெளியே பிடிக்காத மாதிரி நடிக்கிறது, உள்ளுக்குள்ள பிடிச்சிருக்காது வெளியே பிடிச்ச மாதிரி நடிக்கிறது. இதெல்லாம் எதுக்குடா? இந்த மனசு பாரு, அது எவ்வளவுதான்டா. அதுக்குள்ள 1000 விஷயங்களை போட்டு அமுக்கி திணிச்சு கனப்படுத்தி காயப்படுத்தி இதெல்லாம் வேணாம்டா. സോങ് അല്ലേ? അതായത് ആ ജോണറിലെ സോങ്ങിന് അല്ലേ? ഓടണം ഓടിയോട്ടെ. എങ്ങനെയെങ്കിലും വിളിക്കണമെന്നുണ്ട്. താഴെ വീഴും. ഡൗട്ടുണ്ട്. കിതക്കണ ഇല്ല. ആളുടെ ഒരു അല്ലേ ആളുടെ ഇമോഷൻ കാണിച്ചു. ഫോക്കസ് ചെയ്ത് എവിടെ പോണത്? അങ്ങനെ പോയി കണ്ടിട്ട്. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. சாந்தி என்ன சொன்னா? மறந்துட சொன்னா. எதை? லவ். யார் மேல வச்சிருந்த லவ்? பாபு சாந்தி மேல வச்சிருந்த லவ் சாந்தி வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவளே வேண்டாம் சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன வேணும்னா லவ் பண்ணுவீங்க, வேணாடி தூக்கி எறிஞ்சிருவீங்க. இதனால மத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க என்ன பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நேத்து மூச்சு விடல? வாட்? நீங்க நேத்து மூச்சு விட்டீங்களா இல்லையா? அது என்ன நேத்து? முந்தானத்து கூட தான் விட்டேன். நேத்து தான் விட்டேன். டெய்லி தான் விட்டுட்டேன். நாளைக்கு விடுவேன். விடுவேன், இழுத்து விடுவேன். மூச்சு விடுறதுல என்ன தப்பு இருக்கு? கொடுமையா இருக்கு. பார்த்தாதான் தப்புனீங்க ஓகே. விட்டா கூட தப்புனா என்ன அர்த்தம்? விடாம எப்படி இருக்க முடியும்? நான் மட்டுமா விடுறேன்? எல்லாரும் தான் விடுறாங்க. ஏன் உங்க அம்மா அப்பா மூச்சு விடுறாங்க, எங்க அம்மா அப்பா மூச்சு விடுறாங்க. மூச்சு விடலன்னா நீ எங்க, நான் எங்க? இந்த நாய் தான் எங்க? இந்த நாய் கூட தான் மூச்சு விடுது, விடுது, நல்லா விடுது. என்ன பப்பி? நல்லா டெய்லி இழுத்து இழுத்து மூச்சை விட்டா தானே தேக்கத்துக்கு ஆரோக்கியம். அதை போய் தப்புனா எப்படி? நான் சொல்ற மூச்சு வேற, நீங்க சொல்ற மூச்சு வேற. எல்லா மூச்சு ஒண்ணுதான். மூச்சு விடுற தப்புனா இந்த உலகத்துல எல்லாமே தப்பு தான். இப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா நான் போறேன். I don't want to talk anything. I'm going. No, we have to talk. About what? About love and the pain. And the pain. எத்தனை தடவை லவ் பண்ணாலும் லவ் தான், பெயின் தான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இப்ப சாந்தி மாட்டேன்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? We have to talk. ஸ்டூடண்ட்ஸ், நாம எல்லாரும் பிரியிற நேரம் வந்தாச்சு. இதோட எல்லாரும் இந்த மாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு கிளம்புங்கம்மா. வா மகாலட்சுமி வா.
அச்சி மாஸ்டர் நம்ம அப்படியாம்மா பழகிக்கிட்டு இருக்கோம் என் செல்லுமே கிளம்பிக்க சென்ட் ஆஃப் ஆடி, நந்து மாஸ்டர் அக்கா எப்படி இருக்கா 5 Okay, வருஷமா அவ கூட பழகாத பழக்கமா அக்கா அம்மா மாஸ்டர். ஏன் சும்மா ஆஹா ஜாக்கி சான் சிஸ்டர் போல இருக்கு அப்புறம் கவனிச்சுக்கிறேன் ஏய்யா, கையை கொடு ஸ்டாப் கையை கொடு காணாம போயிரு வாராசாத்தி வாரத்தி அக்கிடி கோத்தி மக்களுமா ஏன் நீ அப்படியே போய்க்க ஆஹா அனிதா ப்ளீஸ் கம் டார்லிங் அனிதா அனிதா இப்படியேவா காலேஜ் விட்டு போக போற ஆமா பாவம் நீ எத்தனை பசங்க சேதுவா அலைய போறானுங்களோ நீ அடிக்கடி சொல்லியே ஒண்ணு ஐ லவ் கிட்ஸ்னு ஆமா இப்போ சொல்றேன் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா ஃப்ரைடே சாந்திக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ഇൻവിറ്റേഷൻ ഇത് എനിക്കൊന്ന് അവരുടെ ആ ഒരു ലെവലിന്റെ കൂടി ആയിരിക്കും ഇത് സെറ്റ് ആകാൻ പോണേ. இப்போ என்ன பண்றது ആളാദ്യം മുതൽ ഭയങ്കര പാവായിട്ട് കാണിച്ചിട്ടുണ്ടല്ലേ. ഇതാണ് ഒരു കാരണം അത് അറിഞ്ഞ പിന്നെ തോന്നുന്നു അത് ഫിക്സ് ചെയ്തു ஹலோ மிஸ்டர் அம்ரீஷ் ஆ. ஹலோ ஹலோ இங்க 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 பாருங்க 1 மினிட் ഓ see. உங்க பொண்ணு டென்ஷன் ஆட வேணாம் இங்க இல்ல வந்தவங்க யாரும் டிசப்பாயிண்ட் ஆட வேணாம் வந்தவங்க உங்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு போலாம் உங்க வாழ்த்து அந்த பொண்ணு போய் சேர்ந்துரும் ஏன்னா இதே முகூர்த்தத்துல இதே மெட்ராஸ்ல உள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வழக்கமா பிடிக்காதவங்களை ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி கொள்ற மாதிரி புதுசா ஒரு ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி என்னை கொள்ளலாம்னு ஐடியா பண்றதை விட்டுட்டு எனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவன்ட்டு போய் வேண்டிக்கணும் ஏன்னா யதார்த்தமா எனக்கு எதாவது ஆனா கூட உங்களை தான் வந்து பிடிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு லா சைடு எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் എല്ലാം സെറ്റ് ആക്കി വെച്ചിട്ടുണ്ടല്ലോ. என்ன டென்ஷன் ஆயிட்டு கையில ஏதோ எடுக்கிற மாதிரி இருக்கு என்ன உடைக்கலாம்னா இத பாருங்க என்ன மட்டும் இல்ல ஏன் இமேஜ கூட உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ட்ரை பண்றீங்களா? எங்க பாப்போம் எங்க இருங்க பாப்போம். கார் எடுத்துக்க ஊட்டிக்கு போ 1 மந்த் ஹனிமூன் நல்லா ஸ்பெண்ட் பண்ணு அங்க இருந்து கல்கட்டா போ எங்க அப்பா வேலையை ரெடியா வச்சிருப்பாரு வேலையில ஜாயின் பண்ணிக்க. ஓகே டேக் கேர் தேங்க்ஸ் ஜெனி தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஓகே ചോദിക്കാൻ വന്നേനാ. ഡൗട്ട് ഉണ്ട്. டேய் சிவா ஒரு ஃப்ரெண்டை நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க இவ்வளவு உதவி வாங்கிட்டு நான் சும்மா போனா நான் ஃப்ரெண்டே இல்லடா உனக்கும் ஜெனிக்கும் ப்ராப்ளம் இல்ல. ആ இந்த உலகத்துல மனுஷனுக்கு ப்ராப்ளம் எதனால வருது தெரியுமா? மனசுல ஒரு விஷயத்தை மறைக்கிறதுனால தான். மனசுல எதையும் மறைக்காம ஓப்பனா இருந்துட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஏனோ தெரியல அது யாருமே பண்றது இல்ல. உள்ளுக்குள்ள பிடிச்சிருக்கும் வெளியே பிடிக்காத மாதிரி நடிக்கிறது, உள்ளுக்குள்ள பிடிச்சிருக்காது வெளியே பிடிச்ச மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் எதுக்குடா? இந்த மனசு பாரு அது எவ்வளவு தாண்டா. அதுக்குள்ள 1000 விஷயங்களை போட்டு அமுக்கி திணிச்சு கனப்படுத்தி காயப்படுத்தி இதெல்லாம் வேணாண்டா. பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல. ஓப்பனா இருந்துட்டு போறது நல்லது இல்ல. ஆண்டவன் கண்ணை பார்க்க கொடுத்திருக்கான், காதை கேட்க கொடுத்திருக்கான், புத்தியை யோசிக்க கொடுத்திருக்கான். இந்த மனசு எது கொடுத்திருக்கான் தெரியுமா? லவ் பண்றதுக்கு. லவ் பண்ணுங்கடா. ஒருத்தர் லவ் பண்ணுங்க. ஈகோ இல்லாம லவ் பண்ணுங்க. ഓ മെയിൻ പോയിന്റ് പറഞ്ഞു. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். ഓ ஜெனி பை பை சிவா ஓகே പറയേണ്ടത് പറഞ്ഞു. ഞാൻ പറഞ്ഞില്ലേ ഇതിലൂടെ എന്തെങ്കിലും ഒരു സാധ്യത ഉണ്ടെന്ന് മാറാൻ. അതേ കാരണമല്ലേ കൊടുത്തത്. അല്ലേ? So, thanks. என் ஃப்ரெண்ட அவன் லவரோட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. So, thanks. ഓ ഓക്കെ ഓക്കെ ആ കണക്ഷൻ. நானும் தேங்க்ஸ் என் ஃப்ரெண்ட் அவ
உங்க லவரோட சேர்த்து வைக்கிறதுக்கு. நீங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கு நானும் தேங்க்ஸ். ഓ தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ். ആ സംഭവം ഊഫ്. ആ ഒരു സ്റ്റക്ക് മൊമെന്റ് ഒക്കെ നന്നായിട്ട് കാണിക്കുന്നു. ഒരു റൊമാൻറ്റിക് സ്റ്റോറി വേറെ രീതിയിൽ കഴിഞ്ഞു അല്ലേ കോളേജ്? ആ അതല്ലേ പോകുന്നതിന് മുന്നെയാണ് ഏകദേശം എല്ലാം. ഓ മറ്റേ പാട്ടിന്റെ ട്യൂണ്. കാറിൽ പോയപ്പോ അത് കൊറേ സ്ഥലത്ത് ഇതായിട്ട് വരും, സോളായിട്ട് വരുന്നുണ്ട്. അത് ആ ഒരു ഇതിൽ തന്നെ കാണിച്ചതല്ല. ആ ഓ മറ്റേതാണ് വിളിക്കുന്ന മൊമെന്റ്സ് രണ്ടുപേരും അറ്റ് എ ടൈം വിളിക്കാൻ നോക്കോ? അയ്യാ വന്ന ദൈവമേ. ഇല്ലേ അങ്ങനെ സംഭവിക്കുന്നില്ല. എൻഗേജ്ഡ്.